Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து மூணாவது நாளாக வந்து என்னுடைய டுடே பேங்க் நிஃப்டி லாஜிக் போட்டுட்ருக்கேன். அதாவது இதில் நம்ம ப்ராஃபிட் போட்டோம், லாஸ் போட்டோம், அந்த மாதிரி வியூ பார்க்காதீங்க. ப்ரைஸோட டைரெக்ஷன் நம்ம வந்து என்ன மார்னிங் அப்டேட்டில் பார்த்தோம், அது எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குது அப்படின்ட்டு மார்க்கெட் நடந்ததுக்கப்புறம் டைம் பார்ப்போம். நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் அப்டேட் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ நடந்ததுக்கப்புறமும் வந்து நம்ம ஈவினிங் அப்டேட்டும் கூட வச்சுக்கலாம் அந்த நீங்கள், ஓகேங்களா? இதை வந்து எஜுகேஷன் இது இப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம மார்னிங்கில் எந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணோம், அந்த மாதிரி மூவ் ஆச்சா இல்லைன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய டெலிகிராம் சேனலில், ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் சரி, நம்மளுடைய வெபினார் குரூப்ஸ் இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனலும் சரி, எந்த மாதிரி வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம், ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து சைட்வேஸ், அதாவது என்ன சொல் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப் மூவ் கொடுக்கும். நம்ம மார்னிங் அப்டேட்டில் பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது இன்றைக்கி நம்ம லாஜிக்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சைட்வேஸ் மூமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி பிரேக் அவுட் ஆகும், அதே மாதிரி இந்த ரவுண்ட் நம்பர்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் மேபி, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். லைக் பண்ண மறந்துட்டுங்க, லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னா ப்ரைஸு இங்கேருந்து டைரெக்டாக வருதுன்னா இதை வந்து அப்படியே பிரேக் அவுட் பண்ணாது, ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து வருதுன்னா என்ன ஆகுனா, மல்டி டைம்ஸ் அட்டன் பண்ணி தான் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ண முடியும். அடுத்த உடனே ஒரே இதுவாக பிரேக் அவுட் பண்ண முடியாது. ஒன்று ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணும், இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஜோன் போய்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும், ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இந்த மாதிரி ஜென்ரலாக கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மட்டும் இந்த மாதிரி ஆகுமா? இல்லை. இந்த ரவுண்ட் நம்பர்னு சொல்லுவீங்களா? ரவுண்ட் நம்பர்னால் என்ன? 40,000, 40,500, 41,000, 41,500, இந்த மாதிரி ஒரு 500 பாயிண்ட் கேப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து ரவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பர்டிகுலராக இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர் இன்னும் பவர் ஜாஸ்தி. இந்த 40,500 இட்ஸ் ஓகே, இதுவும் வந்து நம்ம ரவுண்ட் நம்பராக தான் அக்செப்ட் பண்ணணும். இதுலேயும் நம்ம ஒரு சென்டிமெண்ட் நம்பரும் சொல்லலாம், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 41,000 வந்து 40,000 கீழே ப்ரைஸ் வருதுன்னா இந்த 40,000 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் எதுவும் இல்லை சார் அங்கே அப்படின்னா கூட இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்லாம் வர சொல்ல நீங்கள் அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் அதை ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஏரியாவில் சைட்வேஸ்க்கான போகிறதுக்கான காரணம் என்ன, இங்கே வந்து 42,500 நம்பர் ரவுண்ட் நம்பர் இருக்குது இந்த இடத்துல, ஓகேங்களா? நமக்கு மல்டி டைம் ரெசிஸ்டன்ஸும் வருது, ப்ளஸ் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 42,500 இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதாவது இங்கே இருக்கிற சொல்லுது, இங்கே ப்ரைஸும் ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அங்கேயே கன்சாலிடேஷன் ஆகிட்டு நிற்குது. மேபி நாளைக்கு இங்கேருந்து ஒரு அப்மூவ் கொடுக்கலாம், ஓகே? இன்றைக்கி ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு, நாளைக்கு மேபி ட்ரெண்டிங்கில் போகலாம், இல்லை இந்த இடத்துல அப்மூவ் ஆகிட்டு 42,700 ப்ரைஸ் டச் பண்ணலாம், ஓகேங்களா? வெரி வெரி ரேர் எது அப்படின்னா இந்த 42,300 லெவலுக்கு ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லெவல். இது நம்ம மார்னிங் அப்டேட்டில் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி லாஜிக் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன் சார் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் சைட்வேஸ்க்கான மூமெண்டம் எப்படி வரும்னு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். மேபி ப்ரைஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சிங்களா? ஸோ பிரேக் அவுட் கொடுத்து இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இங்கே வந்து ஹையர் Preis-Aktion நடந்துச்சுன்னா நம்ம வந்து பை அண்ட் செல் பார்க்கலாம். ஜஸ்ட்டு மேலே போச்சு, ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை, திரும்ப உள்ளே வந்துருச்சு. மேபி இந்த இடத்துல ஒரு அக்ரெசிவாக இது ப்ரீவியஸ் ஹை கட்டாக நான் பை பண்ணுறேன் அப்படின்றவங்க நேற்று எஸ்எல்இட் ஆச்சு இல்லைங்களா? இந்த இடத்துல இங்கே எங்கேயோ நேற்றாவது பரவாயில்ல கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் தான் கீழே வந்து எஸ்எல்இட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூமெண்டமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் கூட இல்லைங்க. அந்த ஆக்சுவலாக இங்கே தான் உங்களுக்கு ப்ரைஸே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் புல் பேக்னால் இங்கே தான் வரணும் உங்களுக்கு. இங்கே புல் பேக்கு வரல. அது பொறுமையாக ரொம்ப அவசரப்படாமல் ரொம்ப பொறுமையாக இருந்தவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டாங்க. அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் வந்து ட்ரேட் எடுத்திருப்பாங்க, அதுவும் ஓவர் ட்ரேடிங் எடுத்திருப்பாங்க இன்றைக்கி, ஓகேங்களா? ஸோ ஓவர் ட்ரேடிங் எந்த மாதிரி டைம் எடுக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர் வரதுலாம் ஓவர் ட்ரேடிங் எடுக்காதீங்க. 42,000, 43,000, 42,500 இந்த மாதிரி ரேஞ்செலாம் வர சொல்லும். ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு டைம் எஸ்எல்இட் ஆச்சா அக்செப்ட் பண்ணிங்க, இல்லை வாட்ச் பண்ணுங்கள் அந்த இடத்துல ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். மல்டி டைம் வந்து ப்ரைஸ் வந்து டச் ஆகுதுன்னு பாருங்கள். மல்டி டைம் டச் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, நம்ம டெலிகிராம் சேனலில் எந்த மாதிரி சென்ட் பண்ணியிருந்தோம் அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். மேபி புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லேருந்து பார்க்கலாம்.
ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்மளுடைய யூடியூப் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். யூடியூப் மெம்பர்ஷிப் என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா, எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக யூடியூப் ஜாயின் மெம்பர்ஷிப் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ நீங்கள் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா, அதே மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கும், 150 200 அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இது. அதே மாதிரி இந்த 1500 அது மாதிரி இருக்கும். அது நீங்கள் ப்ரைம் குரூப்பில் அவைன் பண்ணால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் இந்த 1500 போட்டிருக்கீங்க அது என்ன சார் அப்படின்னு. அப்படி ஒருவேளை நீங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப் 1599 அப்படின்னு வாங்கினீங்கன்னா நீங்கள் ப்ரைம் குரூப்பில் கூட நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஓகே, இன்றைக்கி மார்னிங் அப்படி பார்த்தோமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா இங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த இடத்துல எதுவும் நம்ம ஒரு நியூ லோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ரியாக்ட் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிடையாது, ரியாக்ட் பண்ண நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது இடத்துல. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ப்ரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்பர் சைடு மேலே போகலாம். இங்கே ரெஜெக்ட் ஆகிட்டு கீழே வரலாம். 2வது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், ஒரு சேனல். ஏன்னா அப்பர் சைடு மேலே போகல, கீழே இந்த மாதிரி இந்த சேனல்லே வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுவோம். இந்த சேனலுக்கு நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பர் சைடு, இந்த சேனலில் லோயர் சைடு கட் ஆகிட்டு லோயரில் ஃபார்மேஷனா, இதுக்கப்புறம் லோயர் சைடு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டெலிகிராம் சேனல் நீங்கள் ப்ரைமில் கூட எதுவும் சென்ட் பண்ணல இன்றைக்கி, வேணுமா அதையும் காமிக்கிறதுங்க ப்ரைமில் கூட. இது நம்ம 10 AM ஸ்ட்ராட்டஜி லைட் ஆகிடுச்சு. இதனுடைய இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும் பின்னாடியே. அப்புறம் லாஸ்ட்டில் டோட்டலி சைட்வேஸ் அப்படின்னு உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ ஒரு சில கேட்கலாம், சார் ப்ரைமில் என்ன சென்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா சொல்லுங்கள், ப்ரைமில் என்ன பண்ணீங்களா அப்படின்னு கேட்கலாம். ப்ரைமில் எதுவும் சென்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைமில் கூட ஜஸ்ட் அப்பர் சைடு வியூ இருந்து அதை மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, சேம் அதே தான். நம்ம ஃப்ரீயில் என்ன சென்ட் பண்ணி அதே தான் இன்றைக்கி. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைமில் என்ன சென்னும், ஒரு சில நாள் ஃப்ரீ குரூப்பில் கூட இது மாதிரி ஷேர் பண்ணுவேன். சேம் அதே தான். இங்கே பாருங்க, இந்த இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரைஸு இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு அப்பர் சைடு மூவ் கொடுக்கணும். மேபி இந்த அப்பர் மூவ் நாளைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு இல்லை நாள் மேபி நான் எக்ஸ்பைரி டேட் வந்தே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பர் சைடுக்கான வியூ தான் நாளைக்கு ப்ரெடிக்ஷன். லோவர் சைடுக்கான வியூ கிடையாது. சப்போஸ் லோ சைடு கட் ஆகிட்டா கூட வெயிட் பண்ணுங்கள், திரும்ப மேலே அப்பர் சைடுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ப்ரைம் குரூப்புடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேறு எதுவும் சென்ட் பண்ணல, எதுவும் டோட்டல் சைட்வேஸ் தான் போட்டுருந்தது லாஸ்ட் வரையும் கூட. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ரவுண்ட் நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ரவுண்ட் நம்பர் கிட்ட ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு ரவுண்ட் நம்பரை டேரெக்டாக அப்படியே உடச்சிட்டு போகாது. அங்கே ரவுண்ட் நம்பருக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ண சென்டிமெண்ட் இல்லையா, அந்த பக்கம் நிறைய பேர் செல் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ரிஜெக்ஷன் காமிச்சிட்டு வரும். இல்லைனா ஒரு சைட்வேஸ் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும். டேரெக்டாக பிரேக் அவுட் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.